முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு வாக்குத்தத்த வசனமாய் உங்களோடு கூட பேசும்படி எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆகா எழுதின ஸ்தோத்திரம் புஸ்தகத்தில் முதல் 2வது அதிகாரம், பேஜ் நம்பர் 1091 பக்கத்தில் ஆகாய் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நல்ல கவனிக்கணும் சபையே, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தை சொல்லுது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? 2வது திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இன்னைக்கு 2வது மாதத்தில் முதல் கூடுகையில் வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லையோ, ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இல்லையோ, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த அந்த நிலைமைக்கு மேலே போக முடியலையோ, அல்லது வருமானம் நீ எதிர்பார்த்த வருமானம் உனக்கு கிடைக்கலையோ, ஆனாலும் இன்னைக்கு ஒருவேளை கவலையோடு கஷ்டத்தோடு யார் எங்களை விடுவிப்பாங்க, யார் எங்களுக்கு சுகம் கொடுப்பாங்க, யார் எங்களை ரட்சிப்பாங்க, யார் எங்களை உயர்த்துவாங்கன்னு சொல்லி ஒருவேளை எதிர்பார்த்திருக்கிற ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் அது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சபையே கவனிக்கணும், என்ன தோல்வியில் வந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஏமாற்றத்தில் வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை மனுஷரை கூப்பிட்டோம் அவங்க செவி கொடுக்காம உன் சத்தத்தை அசட்டை பண்ணியிருந்தாலும் உதாசீனப்படுத்தியிருந்தாலும், நீங்க என்ன நிலைமையில வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை மனுஷரை அவங்களை எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் இன்னைக்கு கவலையோடு நீங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்று முதல் இந்த 2வது மாதத்தின் முதல் கூடுகையில் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னையிலிருந்து கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அந்த வார்த்தை சொல்லுது, எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது சில வாக்குத்தத்தங்களை சொல்லி அழைக்கிறார். 12ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய சாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இன்னைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கப்படும் போது அவருடைய நிலைமை ஆண்டவர் சொல்லுகிற இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளணும் சபை. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கப்படும் போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனா இல்லை, இப்பேற்பட்ட ஐஸ்வர்யவானாய் அவன் இல்லவே இல்லை. ஆனா எத்தனை வருஷத்தில் ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னா, 4வது வசனத்தில் அது கீழே வாசிங்க. ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். சபையே, ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கப்படும் போது 75 வயசு. எத்தனை வயசு சொல்லுங்க, எத்தனை வயசு? இன்னைக்கு நாம் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கு வயசாயிடுச்சு, இத்தனை வயசாகி போய் இன்னும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க போறாரா? வயசு நானா ஒருவேளை வாலிப வயதில் இருக்கும்போது ஒருவேளை ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருந்தா, ஒருவேளை என் வாழ்க்கை இப்படியா இருந்திருக்கும், ஒருவேளை நான் சின்ன பிள்ளையா இருந்திருந்தா நான் இப்படியா வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுகிற அந்த கேள்விக்குறி. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? முதல் வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சபையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கும் நம்மை அழைக்கிறார். எப்படிப்பட்டு தெரியுமா? இன்னைக்கு இங்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டையும் நீ இருக்கிற சூழ்நிலையும் விட்டு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், விட்டாதான் ஆசீர்வாதம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்காம உன் குடும்பத்திலே இரு, உன் வீட்டோடு வேறு, உன் இனத்தோடு வேறு, உன் தேசத்திலே இரு சொல்லி இருக்கலாம். ஆனா சபை கவனிக்கணும், சில காரியங்களை நீ விட்டாதான் ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்த முடியும்.
ஆண்டவர் சில காரியங்களிலிருந்து நீ வெளியே வந்தாதான் ஆண்டவர் உங்களை பெருமை. அந்த வார்த்தை சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இரண்டாவது, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. மூணாவது, உன்னை பெருமைப்படுத்துவதற்கு. சில இடங்கள் இருந்து நம்ம விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றோடு கூட ஆண்டவர் ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். பாவத்தோடு, ஆண்டவர் விரும்பாத சில குணாதிசயங்களோடு, ஆண்டவர் விரும்பாத சில பேச்சுக்களோடு, ஆண்டவர் விரும்பாத சில எண்ணங்களோடு அப்படியே ஆண்டவர் என்னை உயர்த்தணும்னு நினைக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கப்படும் போது, விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இன்னைக்கு சபையே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே உயர்த்திருக்க, எகிப்திலே ஆராதிக்க வச்சிருக்க அவரால் முடியும். நான் சொல்றேன், எந்த இடம் நம்ம ஆண்டவர் விரும்புகிற இடம் அது இல்லையோ விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கனோடு இருக்காத, துன்மார்க்கனை விட்டு வெளியே வா. பாவத்தோடு இருக்காத, பாவத்தை விட்டு வெளியே வா. அப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அப்படியே பாவத்தோடு. வேதம் சொல்லுது, நம்முடைய அக்கிரமங்களே நம்மை உயர்த்தாம இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான், உயர்த்துகிற தேவன் தான், விடுதலை தருகிற தேவன் தான். உன் சத்தத்தின் படி உன் தேவையை ஆண்டவர் கொடுக்கிற தகப்பன் தான். ஆனா சில காரியங்களை எதிர்பார்க்கிறார், விட்டா ஆசீர்வாதம். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம விடாம இருக்கிறதுனால தான் மாதங்கள் நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது, நம்ம நிலைமைகள் மாறல. ஆபிரகாமை அழைக்கிறாரு, 75 வயசுல அழைச்சு சொல்றாரு, நான் உன்னை பெருமைப்படுத்த போறேன், நீ ஆசீர்வாதமா இருக்க போற. அப்ப அந்த 75 வயசுல ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், என்ன ஆண்டவரே, இன்னும் சில நாட்கள்ல பல்லு கொட்ட போது, இன்னும் சில நாட்கள் நான் தடி கொம்பு எடுத்து நடக்க போறேன், இனிமேல் என்னை ஆசீர்வதிச்சு நான் என்ன பண்ண போறேன் கேட்டிருக்கலாம். அவங்க விட சொன்னது அவர் விட்டார்னு வேற சொல்லுது. சபை, ஆபிரகாமை ஆண்டவர் விட சொன்னதை அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது, என்னது, நீ தேசத்தை, நம்ம சொல்றல இருக்கிற தேசம், நான் இங்க தான் பிறந்தேன், இங்க தான் வளர்ந்தேன், தேசத்தை விடு. நீ பழகி கொண்டிருக்கிற பாவிகளை, பாவம் செய்கிறவளை விடு. மூணாவது, உன் வீடு. சிலது ஆண்டவர் எதிர்பார்த்து தான் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இலவசமா கொடுக்கிற தகப்பன் தான். மத்தேயு 10:8 வாசிக்கிறோம் இல்ல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமா கொடுங்க. அவர் இலவசமாய் கொடுக்கிற தகப்பன் தான். ஆனாலும் சில காரியங்களை விடணும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் விடுதலை பெறுவதற்கு, நான் என் பேரும் பெருமைப்படுத்துவதற்கு, நான் என் குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நான் எதை விடணும் கேட்டிருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது, அடிக்கடி இந்த போராட்டம், விடுதலை ஆகுது, நல்லா ஆகுது, திரும்ப வருது, திரும்ப நல்லா ஆகுது, திரும்ப வருது, காரணம் என்ன ஆண்டவரை கேட்டிருக்கிறோமா? சிலதை விடணும், சிலதை விடணும். அப்ப 75 வயசுல ஆபிரகாமை அழிச்சு சொன்ன வார்த்தையை நாட்கள் கடந்து வச்சு 100 வயசாவது. இப்போ 75னா 25 ஆண்டுகள் கடந்து ஆபிரகாமை அழைத்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். சபையே, உங்களையும் குடும்பத்தையும் உயர்த்துவதற்கு சில காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காலம் எதுக்கு? ஆண்டவர் அவரோட பலப்படுவதற்கு அல்ல, ஆண்டவர் உயர்த்துவதற்கு, அவருடைய வல்லமை பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமை கொடுப்பதற்கு அல்ல. உன்னை சீர்படுத்தி விட வேண்டியவளை விட்டா உன்னையும் ஆண்டவர் பெருமைப்படுத்த முடியும். ஆனா விட மாட்டேன்றோம், விட மாட்டேன்றோம். இன்னைக்கு ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கிறோம். வருஷம் தான் துவங்கிச்சு, 2வது மாசம், 1 மாசம் எப்போ ஓடிச்சு. வேகம் ரொம்ப வேகமா போயிட்டே இருக்குது காலங்கள். ஆனா இன்னும் நம்ம நிலைமை மாறாம, இன்னும் பரிபூர்ண விடுதலை ஆகாம வேதம் சொல்லுது, அவர் நம்மை விடுதலை ஆக்கினால் ஒரு முறை இல்ல, அவர் பர்மனன்ட். அவள் தான் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை. வேதத்துல வாசிக்கிற அநேக விடுதலை பெற்ற ஜனங்கள் அதே பிரச்சனை வந்து திரும்ப ஆண்டவர்கிட்ட நின்னாங்கன்னு இல்லவே இல்லை. வேதத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் விடுவிச்சா அவங்க நிலைமை மாறி இருக்குது, அதே சூழ்நிலை திரும்ப வரவே இல்லை. காரணம், விட்டாங்க. இன்னைக்கு நமக்கு சில உயர்வுக்கு தடை கற்களா இருக்கிற சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எது ஆண்டவருக்கு புரியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும், எது புரியும் இல்லை என்பது நமக்கு உணர்த்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னமும் நம்ம வாழ்க்கை சரிப்படுத்திக் கொள்ளாம நாம நினைக்கிறோம், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபிரகாமுக்கும் சந்தேகம் வந்துச்சு இல்ல, சாராளுக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஏன்?
25 வருஷம் ஆண்டவர் நம்மை அழைத்து இனத்தை, தேசத்தை, வீட்டை, தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு வந்தா உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேருமை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னாரு. ஆனா 25 வருஷம் போச்சு, இன்னும் ஒன்றும் நடக்கலையே. உங்க வருஷங்கள் கூட ஒருவேளை 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா ரட்சிக்கப்பட்டு நம்ம காலங்கள் சில வருஷங்களை கடந்து போயிருக்கலாம். ஏன் ஆண்டவர் உயர்த்த முடியல அப்படின்னா, நான் சொல்றேன், விட வேண்டியவர்கள் இன்னும் விடல. இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிற வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாகாம இருக்கிறதுனால தான் ஆண்டவரால் உங்க குடும்பத்தை, உங்களை பெருமைப்படுத்தவோ ஆசீர்வதிக்கவோ முடியல. இன்னைக்கு வேத வசனம் சொல்லுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது தானியம் இருக்குதோ, விதை இருக்குதோ, பணம் இருக்குதோ, வேலை இருக்குதோ, எப்படி வேணாலும் இருக்கட்டும், பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் நடத்துகிற தகப்பனை நீங்களும் நான் ஆராதிக்கிறேன். வேலை நமக்கு பொருட்டு இல்லை, பணம் நமக்கு பொருட்டு இல்லை. ஆண்டவருடைய அனுக்கிரகம், தயவு நம்ம மேல இருந்தா அவரால் போஷிக்க முடியும். வனாந்தரத்தில் கேட்கிறாங்க, எனக்கு இறைச்சி வேணும். வனாந்தரத்தில் கேட்கிறாங்க, எனக்கு தண்ணி வேணும். ஏதோ ஒரு தண்ணி இருக்குது, குடிக்கலாம். இல்ல பார்த்தா அது கசப்பு, மாறா. சபையே, நீ எந்த நிலைமையிலிருந்து வனாந்தரத்தில் இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நீ கேட்டா அந்த இடத்தில் ஆண்டவரால் உன்னை போஷிக்க அவரால் முடியும். வனாந்தரம் இல்லை, ஆண்டவரை வேலையே இல்லை, ஆண்டவரை பரவாயில்ல, அவரால் திருப்தியாக உன்னை போஷிக்க முடியும். சாரிபாத் விதவையை ஆண்டவர் போஷித்து அவரை சார்ந்த ஜனங்களும் பஞ்ச காலம் தீரும் வரைக்கும் கூட இருந்தாங்களே. அந்த சாரிபாத் விதவையை அது வரைக்கும் யாரும் கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. ஆனா ஆண்டவரை பிடித்து கொண்டதுனால பஞ்ச காலத்திலும், நான் சொல்றேன், இன்னைக்கு வாக்குத்தத்தம் அவங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் எதை விட ஆண்டவரே, நான் செபிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், எல்லாமே சரியா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். என்னிடத்துல என்ன குறை என்பதை எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்? என் குறை எனக்கு சுற்றி காண்பீங்க ஆண்டவரே. நான் என்ன நிலைமையில விழுந்தேன் என்பதை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. வெளிப்படுத்தல் வாசிக்கிறல, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து திரும்ப. சபையே, ஆண்டவர்கிட்ட கேளு, ஏன் ஆண்டவரே பிரச்சனை? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், வாரந்தோறும் சரியா ஆலயத்துக்கு வரேன், ஏன் ஆண்டவர் திரும்ப திரும்ப போராட்டம்? என்னில என்ன குறை ஆண்டவரே? நான் எதை விடணும்னு நினைக்கிறீங்க, எதை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை சொல்லுது, நான் உன்னை பெருமைப்படுத்துவதற்கு, நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவதற்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தடை கற்கள் உங்ககிட்ட இருக்குது. சில தடை கற்கள் எந்த சூழ்நிலை விழுந்திருக்கிறோம் என்பதை சபையே உணர்வடைங்க. நான் அதுதான் அதிகமாக சொல்ற ஒரு வார்த்தை. நாம இதே கடங்காரனா பரலோகம் போயிடக்கூடாது, இருக்கிற தரித்திரத்தோடு பரலோகம் போகக்கூடாது. இருக்கிற இடங்களில, இருக்கிற வாழுற தேசத்தில் ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும்? 75 வயசுல ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தை கொடுக்கிற அதே தகப்பன் தான். உன் வயசு முக்கியமல்ல, சின்ன பிள்ளையா இருக்கலாம், வயதானவளா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற தகப்பன் உன்னை அழைத்தாரு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற சபைக்கு வர ஏன் உயர்வு இல்லை? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன் ஆண்டவரை உயர்வு இல்லை? ஏன் ஆண்டவர் என் நிலைமை மாறல? ஏன் ஆண்டவர் என் குடும்பம் இதே தரித்திரத்தில் சாபத்திலே போயிட்டு இருக்குது? ஏன் ஆண்டவரை காரணம் கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த வார்த்தை சொல்லுது, வாசிங்க அடுத்த வசனம், 3வது வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு கீழ் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம முதல்ல ஆசீர்வதிக்கப்படணும், நமக்கு பின் வருகிற சந்ததி. இன்னைக்கு நாமே ஆசீர்வதிக்கப்படாம சாபத்தில் தரித்திரத்தில் இருக்கிறோம், நமக்கு பின் வருகிற சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? இப்ப முன்னேறி சரியா போல பின்னரும் சரியாதான் போகாது, சரியில்லாம தான் போகும். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்பத்தை நம்மை ஒருத்தர் ஆண்டவர் தெரிந்து இருக்கிறார் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் எதை விடணும் ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வாசிக்கலாம், உபாகமம் 23ஆம் அதிகாரம், அதனுடைய 5வது வசனம். 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர்
உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார். சபையே, நீ எவ்வளவு முயற்சி எடுத்தும் சாபத்தை மாற்ற முடியலையா? நீ எவ்வளவுதான் அதுக்காக கேர் பண்ணி இதை சரி பண்ணணும்னு நினைச்சோம், உன்னால சரிப்படுத்த முடியாத சாபங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் மீதம் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை உன் குடும்பத்தில் இருக்குதா? ஆண்டவர் சாபத்தை மாற்றுகிற தகப்பன். நம்முடைய தலைமை போதகர் அநேக பேருக்கு செபிக்கிற ஜெபம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாங்குற பணத்திலே சூன்யம் பண்ணி கொடுக்குறான். சூன்யம் பண்ணி கொடுக்குறான். அந்த பணம் நமக்கு தெரியாது. சில்லறை கேட்குறான், சில்லறை கொடுப்போம். உதவி ஒரு நீ காலைல கொடுத்தா சாயங்காலம் கொடுக்குறேன்னு காசு கேட்குறான். ஆனால் அந்த பணம் என்னவா நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, இனி நீ செழிக்கவே முடியாது. வேலை கிடைக்காம போயிடணும், வருமானம் வரவே கூடாது, செலவு வந்துட்டே இருக்கணும், வியாதி வந்துட்டே இருக்கணும். காரணம், இன்னைக்கு நம்ம பணத்தையே வாங்கி நமக்கு சூன்யம் பண்ணி கொடுக்குறான். சில சாபம் ஆண்டவர் சொல்றாரு, உன் சாபம், அந்த சாபத்தை நீ 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 நிமிரக்கூடாதபடி, நீ எழும்பக்கூடாதபடி, நீ மற்றவர்களுக்கு முன்னாடி நீ வாழக்கூடாதபடி இருக்கிற சாபத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு சொல்றாரு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சபையே, மனுஷன் சும்மா சொல்லிட்டு போயிடலாம், மனுஷன் கதையாழ்ந்துட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையும் ஒருமையாய் திரும்பி வருவதில்னு வேதம் சொல்லுது. சபையே, அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்ப வருவதே இல்லை. அவர் சொன்னதை செய்து முடிப்பது தான் அவருடைய வார்த்தையுடைய வல்லமை. அப்போ உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு, ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு இன்னைக்கு கேட்கணும், என் சாபம் மாறட்டும் ஆண்டவரே, என் சாபம் மாறட்டும். வெறும் 3000 ரூபாய்க்கு, அந்த காலத்தில் 3000 ரூபாய்க்கு வாழ்ந்த குடும்பங்கள் இருக்குது. 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாயில் கூட இன்னைக்கும் திருப்தியா வாழுகிற குடும்பம் நிறைய இருக்குது, கோடிக்கணக்கான குடும்பம். எப்படி 10,000 ரூபாய் தான் நீ நினைக்கிற அற்பமா நினைக்கிற அந்த 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாயில அநேக லட்சக்கணக்கான குடும்பங்கள் திருப்தியா வாழுது. ஆனா உங்களால என்னால ஏன் வாழ முடியல? சாபம், கடை, தரித்திரம், மீதம் எடுத்து வைக்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், என்னதான் பிளான் பண்ணாலும் நம்முடைய உயர்வுக்கு தடையா இருக்கிற சாபம் முதல்ல கண்டறியப்படணும். என்ன ஆண்டவரே? அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, நீங்க செய்யற அந்த வல்லமையான காரியங்களை ஏன் எங்களால செய்ய முடியல அப்படின்னா, விசுவாசம் குறைவு இல்ல. உங்க சீஷர்கிட்ட கொண்டு வந்தோம், இதை இவங்களால என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியல. காரணம் அவிசுவாசம். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே நான் எது வரைக்கும் கூட இருப்பேன். அப்ப நம்ம கிட்ட என்னென்ன குறை இருக்குதோ, ஒருவேளை என்னதான் வார்த்தை சொன்னாலும் இன்னைக்கு அவ நம்பிக்கை தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், என்னதான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் அவிசுவாசமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். போன மாதத்தில் இல்லாத சில நன்மைகள் ஆண்டவர் உன் குடும்பத்தில் கொடுப்பதற்கு விரும்புறாரு. உன் குறைகளை கொண்டறியணும். என்ன குறை, எங்க விழுந்திருக்கிறோம், எங்க சரியில்லாம இருக்கிறோம். அப்படி குறைகளை நீ கண்டறியாத பட்சம் வரைக்கும், நீ கண்டி அறியாத வரைக்கும் உன் சாபம் உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கும். சாபத்தை மாற்றுக. அந்த வார்த்தை சொல்லுது, அந்த சாபத்தை கர்த்தர் உன்மேல் அன்பு கொண்டபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய், அந்த சாபமே உனக்கு ஆசீர்வாதமா மாற்ற முடியும். சாபம், நீ நினைக்கிற சாபங்க, எது எடுத்தாலும் சாபம் சாபம் சாபம், அதே சாபத்தையே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சரி, வேகமா நான் சொல்லி கடந்து போறேன். 2வது 3வது வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் வாசிங்க. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சபையே, நீ ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக விடும்போது, ஆண்டவருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமாய் கருதும் போது, ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல மாத்திரமல்ல, உனக்கு பின் வருகிற சந்ததியின் மேலும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியும், உன் பின் வருகிற சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அப்போ நாம இன்னைக்கு எதையெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்துருக்கிறோம். போன மாதம் ரொம்ப வருஷம் கூட போவேண்ணா,
25 தொடங்கி முதல் மாசம் முடிஞ்சிருக்குது. அந்த முதல் மாசத்துல எதெல்லாம் ஆண்டவருக்காக நஷ்டம் என்று கருதி இருக்கிறோம் அப்படின்னா, அநேக காரியங்கள் இல்லை, அநேக காரியங்களை நஷ்டம் என்று கருதுவது இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவருக்காக விட்டாதாங்க ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக நீ நஷ்டம் என்று கருதினாதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்குரியதை, ஆண்டவருக்கானதை ஆண்டவருக்கு கொடுத்தாதான் ஆசீர்வாதம். அப்ப உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு தடை, உன்னை உயர்த்துவதற்கு தடை. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு சிலதை விட்டு கொடுக்கல. அதுதான் கடந்த வாரமா போன வாரம் தியானிச்சு நினைக்கிறேன். நம்முடைய 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 பேச்சுக்களை, கிரியைகளை எல்லா ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? அழைக்கப்படுகிற சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்ட சனம் உண்மையா இருக்கணும்னு போன வாரத்தை தியானிச்சு. அப்ப இந்த உண்மை எத்தனை பேருக்கிட்ட உண்மையா ஆண்டவரே உண்மையா இருக்கிறப்பா, உண்மையா இருக்கிற ஆண்டவர் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நான் உன் ஆசீர்வாதத்தை உன் மேல ஊற்ற போவது, நான் உன்னை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் அதிகமா விட்டு கொடுங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு புரியும் இல்லையோ உடனே விட்டுருங்க. யோசிக்கவே கூடாது, யோசிக்கவே கூடாது. ஒரு டாக்டர் சொல்லிடுறாங்க, எப்பா இனி குடிச்சா நீ செத்து போயிடுவ அப்படின்னா அந்த குடிகாரனை விட்டுறாங்க. ஆனா நான் சொல்றேன், உன்னை உயர்த்துவது, உன்னை உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு சில பாவங்களை விட்டு ஆசீர்வாதம்னு சொல்றேன். இன்னும் விடாது இருக்கிற சனம் யாராலும், நீ விடாது இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை. உன் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போறாரு. நீ ஆண்டவருக்காக விடல, உன் பக்கத்தில் இருக்கணும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் சொல்றேன், விடுங்க. ஆண்டவருக்காக எதை விடணும்னு இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ விடுங்க. இது இந்த ஒரு சூழ்நிலை தாங்க. அதுதான் ஸ்தோத்திரம். தூரத்தில் ஒருத்தர் நின்று ஜெபிக்கிறாரு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். இன்னைக்கு அந்த கிருபை, ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல ஆசீர்வாதம் ஊற்றப்படட்ட ஆண்டவரே, என் குடும்பத்தின் மேல ஆசீர்வாதம் ஊற்றப்படட்ட ஆண்டவரே, இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எது தடையா இருக்குதோ உணர்த்துங்கப்பா. நான் விட்டுறேன், விட்டுற ஆண்டவரே. நீங்க சில காரியங்களை நீ விடாது இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லியும் நிறைவேறாம போகுது. அதுதான் ஒரு தாழ்ந்து வாங்கினவனை போல மண்ணில் புதைச்சு வைக்கிறோம். வாக்குத்தத்தங்களை நாம் என்ன பண்றோம்? மண்ணில் தான் புதைக்கிறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறாம இருப்பதற்கு நம்ம இன்னும் சில காரியங்களை விடாம இருப்பதனால தான். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி கடந்து போறேன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 34:26. சரி, ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை ஆண்டவர் சொல்றாரு பெய்யும். ஆசீர்வாதமாக்கி, முதல்ல ஆசீர்வாதமாக்கி, அடுத்தது சொல்லுது ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் என்பதுதான் நீ விட்டு பரிபூர்ண புதிய மனுஷனா, பரிபூர்ண விடுதலையாக்கப்படுகிற, வியாதியில விடுதலை நான் சொல்லல, பாவத்துல விடுதலை, பரிபூர்ண விடுதலை, பாவத்துல விடுதலையாக்கப்பட்ட பிள்ளையா நீ மாறும்போது ஏற்ற காலத்தில் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ண முடியும். ஆண்டவர் சொல்ற பண்ணுவேன். அந்த வார்த்தை சொல்லுது, மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை. சொல்லுங்க, என்ன மழை? ஆசீர்வாதம். மழை இந்த மே மாசம் அப்படின்னா ஃபுல்லா அப்படியே காஞ்சி போயிடும். இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காஞ்சி போயிடும். மாடு கூட மேய முடியாத மாதிரி காஞ்சிடும். அதே சும்மா லேசா ஒரு தூரம் வந்துட்டு போச்சு அப்படின்னா அது ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா என்ன இருக்கும்? அப்படியே பசுமையா. நான் சொல்றேன், இந்த இந்த மழை என்பது எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட வாசலா இருந்துச்சோ, எங்கெல்லாம் உன்னை ஸ்தோத்திரம் உன்னை அசட்டை பண்ணினாங்களோ, ஒதுக்கினாங்களோ, அங்கெல்லாம் ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு பண்ணுவேன். விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. எத்தனை இடங்களில் ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்கி இருக்கிறியோ அதை விட்டுக்கொடு. நீ எல்லாம் கிறிஸ்தவனான்னு சொன்ன அதே இடங்களில நீங்க தான் கிறிஸ்தவன் சொல்ற அளவுக்கு விட்டுக்கொடு. மாறு. மனுஷனுக்காக வாழாதே, உலகத்துக்காக வாழாதே. பிரசங்கி சொல்றாரு, எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேல இருக்கிற எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம்.
இந்த வாசனை வாசிங்க பிரசங்கி. Praise the Lord. 1:14 சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. அப்ப 3 அதுல சில காலங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்ப அது முதல் வசனம் சொல்லுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்ப அந்த காலம் நம்மை விட்டு கொடுக்க செய்வதற்கு, நம்ம விடணும் என்பதற்கு. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, எல்லாமே மாயை, மனதிற்கு சஞ்சலம், எல்லாம் மாயை. சபையே, இந்த வார்த்தை சொல்லுது எல்லாம் மாயை. அதான் அதுல ஒரு வசனம் 5 பிரசங்கி 5:1 வாசிக்கிறோம். நீ தேவ ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். சபையே, நீ செய்கிற அநேக காரியங்கள் தீமையாய் தான் இருக்குது. அந்த வார்த்தை சொல்லுது, மூடர் பலியிடுவது போல நீ பலியிடாத. பலியிடுவது அல்ல ஆண்டவர் விரும்புவது, பலியை அல்ல, செவி கொடுக்கணும். சொல்லுங்க, எதை பண்ணணும்? செவி கொடுக்கணும். செவி என்பது கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். செவி கொடுக்க சேர்வதே அதுதான் நல்லது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி கடந்து போற, அதுல 6வது வசனம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடமிடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதருக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானே. இந்த வார்த்தை சொல்லுது, தேவன் கோபம் கொண்டு, வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்கிறாரு சில. அந்த வார்த்தை சொல்லுது, உன் மாம்சத்தை முழுவதையாய் பாவமாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, வாய். அந்த வாய்க்கு இடம் கூடாது. நீ பேசிட்டு, கெட்ட வார்த்தை பேசிட்டு, அது நான் அறிவில்லாம பேசிட்டுங்க, அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னு சொல்லாதுன்னு பைபிள் சொல்லுது. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதருக்கு முன்னாடி சொல்லாத. நீ அவசரப்பட்டு பேசிட்டு நீ சொல்ற வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. சபையை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இன்னைக்கு பணம் பணம்னு ஓடுற ஜனம், நீ பணம் எவ்வளவுதான் இருந்தாலும் விடுதலைக்காக ஓடுது. அதுதான் இந்த வாட்ஸ்அப் கிளிப்ல ஒன்று அமைச்சிருந்தாங்க. ஏழையா இருக்கிறவன் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறான். ஏழையா இருக்கிறவன் ஓடி ஓடி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறான். பணக்காரன் ஓடி ஓடி அவன் என்ன பண்றானா, அவனுக்கு வந்த வியாதிய புரியுது நான் சொல்றது, அது சரியா எனக்கு சொல்ல தெரியல. ஏழை ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறான், பணக்காரன் ஓடி ஓடி சம்பாதிச்சதை செலவு பண்றானா, ஓடி ஓடி வியாதிக்காக. அப்ப பணம் ஒரு மனுஷனை, பணம் தான் அப்படின்றது வாழ வைக்காது, பணமே நமக்கு வழியா இருக்காது. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, அதுல 10வது வசனம், பணப்புரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்புரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. அப்ப நீ எதை நம்பி ஆண்டவர் விட்டு ஓடிட்டு இருக்கிறியோ, ஓட்டத்தை நிறுத்தி ஆண்டவர் பின்னாடி திரும்பி வா. அதுதான் அவன் இளையகுமாரன் சொல்றாரு, எத்தனையோ வேலைக்காரன் பூர்த்தியான சாப்பாடு என் அப்பா வீட்டில் இருக்குது, ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பண்ணி சாப்பிடுவதற்கு கூட அது கூட எனக்கு என்ன பண்ணல, கிடைக்காம. அப்ப அப்பா வீடு என்பதுதான் நமக்கு திருப்தி, அப்பா சமூகம் என்பதுதான் நமக்கு விடுதலை, அப்பா சமூகம் என்பதுதான் நமக்கு உயர்வு. ஆனா இதை விட்டுட்டு உலகத்துல ஓடிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை சொல்லுது, இதெல்லாம் திருப்தி அடைவது இல்லை, இதெல்லாம் மாயை. அதுல 13வது வசனம், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாக சேகரித்து வைக்கப்படுவதா. சபையே, பணம் நீ நினைக்கிற நம்ம 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 வாழ செஞ்சோம்னு நினைக்கிற, நம்ம உயர்த்தும்னு நினைக்கிற அந்த பணம் வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு தான் கொடுக்குது. பணம் என்ன கொடுக்குது சொல்லுங்க? பணம் என்ன கொடுக்குது? நீ நினைக்கிற நல்ல வீட்டை கட்டலாம்,
நல்ல கார் வாங்கலாம், நல்ல பைக் வாங்கலாம், நல்ல இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், ஆடம்பரமா நீ வாழலாம்னு நினைக்கிற. பணம் சேர சேர உனக்கு கேடுதான் வரும். அப்ப என்னங்க நமக்கு தேவை? பவுல் சொல்றாரு, அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். அந்த படியால தார், அந்த படியே. இன்னைக்கு குண்டாவதுக்கு நிறைய மனுஷன் என்ன பண்றான்? மாத்திரை போடுறா. ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன் இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அப்போ மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு குண்டாவதுக்கு சில மாத்திரை போடுறாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாத்திரை போடுறாங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். விட்டா அது நல்லாவே இருக்காது, கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் குண்டாவதுக்கு என்னன்னா பழுது குட்டின்னு தான் சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? பழுது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்குறாங்க, அந்த பழுது சாப்பிட்டு அது எவ்வளவு கஞ்சி தண்ணி இருந்தாலும் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் இருக்கும். அவனை பார்த்தா நல்லா குண்டாது. இன்னைக்கு பணம் சேர சேர நம்முடைய அறிவு என்ன பண்ணுதுன்னா மங்கி போகுது. இயற்கையாவே சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பணம் சேர்ந்த உடனே டாக்டர் சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்கிறோம், மனுஷன் சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்கிறோம். அப்ப அது நமக்கு என்னவா வருது அப்படின்னா கேடாதான் வருது. பணம் கேடுண்டாக்கும். அந்த வார்த்தை சொல்லுது, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு. சொல்லுங்க, யாருக்கு? ஏழைக்கு அல்ல. அன்றாடம் ஆண்டவரே 3 வேளை எனக்கு படி அளந்து தாங்க, அவங்களுக்கு இல்ல. யாருக்கு அப்படின்னா அதை ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாக்கும்படி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை நம்பிதாங்க நம்ம சர்ச்சை விட்டுட்டு ஓடுறோம், பணத்தை நம்பிதாமே ஆலயத்துக்கு வராம போறோம், பணத்தை நம்பிதானே திருவுறதுக்கு வராம போறோம், இந்த பணத்தை நம்பிதானே ஆண்டவருடைய சமூகத்தையே விட்டு தூர போறோம். கேடு உண்டாக்க செய்யும். சொல்லுங்க, பக்கத்துல கையை வச்சு சொல்லுங்க, பணம் கேடுண்டாகும். அதிக பணம், சொல்லுங்க, அதிக பணம் உங்களுக்கு கேடு தான் வர வைக்கும். அப்ப அதிக பணம் வேணாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் வேணும். அப்ப சபை கவனிக்கணும். அப்ப ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றார். சரி, என்ன மழை வாசிக்கலாம்? மழை எப்படி பெய்யப்படும் அப்படின்னா, 1 2 மடங்கு ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஆசீர்வாதத்துல 2 மடங்கு. வாசிக்கலாம் சகரியா 9ஆம் அதிகாரம். வாசிங்க சகரியா 9ஆம் அதிகாரம், அதனுடைய 12வது வசனம். சரி, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சபை கவனிக்கணும். நம்பிக்கையுடைய சிறைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை உடையவர்களே, மனுஷனை தேடி ஓடாதே, கர்த்தரை தேடி வா. நீ நம்பி இருக்கிறது அவரால் தான் கொடுக்க முடியும். நீ நம்புகிற காரியம் அவரால் தான் கொடுக்க முடியும். அப்ப நம்பிக்கையுடைய சிறைகளே ஆண்டவரை தேடி வாங்க. ஆண்டவருக்கு முக்கியப்பட்டதுங்க. ஆண்டவர் அதிகமா தேடுங்க. நீ தேடும்போது இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன். அப்ப இன்னைக்கே பெற்றுக்கொள்வதற்கு நம்ம மனம் மாறணும். இன்னைக்கே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கே தருவேன். அப்ப இன்னைக்கே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம மனம் இல்ல, ஆண்டவனை உயர்த்துவார், ஆண்டவனை விடுவிப்பார், ஆண்டவனை சுகப்படுத்துவார், ஆண்டவனை பெருமைப்படுத்துவார், இந்த பிரச்சனை ஆண்டவனுக்கு விடுதலை தருவார் என்கிற மனம், அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உனக்குள்ள வரணும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தேவையிலிருந்து நான் வந்திருக்கிறோம், அந்த தேவை ஆண்டவனை மாற்றுவார் என்கிற நம்பிக்கை உனக்குள்ள வந்துச்சா? ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கே தருவேன். அப்ப எப்படி ஆண்டவர் தராராம்? ரெட்டிப்பான நன்மை. சொல்லுங்க, என்ன நன்மை? ரெட்டிப்பான நன்மை. யோபு எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் 42ஆம் அதிகாரம் அதுல 10-11 நினைக்கிறேன். வாசிங்க 42 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்றாரு. கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றி யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரட்ட துணையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்போ யோபுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சு, நம்பிக்கை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்பவும் நான் நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க, என்னவா இருக்கிறோம்? சொல்றாரு, அவர் என்ன கொண்டு போட்டாலும் சரி, அவர் மேல இந்த நம்பிக்கை தான் உன்னை ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வர வைக்கும். ஆண்டவரை விடுவிப்பாருங்க. ஆண்டவர் தாங்க சுகப்படுத்துவார், ஆண்டவர் தாங்க வேலையை தருவார், ஆண்டவர் தாங்க பணத்தை தருவார், ஆண்டவர் தாங்க நல்ல வருமானத்தை தருவார். அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப ஆண்டவர் மேல நமக்கு நம்பிக்கை யோபுக்கு அதிகமா இருந்துச்சு. ஊத்து தேசத்துல பெரிய பணக்காரன், ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவன் உத்தம, சன்மார்க்கம், பொல்ல போயிட்டு விலகிறவன், தேவனுக்கு பயம், எல்லாமே ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார்.
ஆனாலும் அவர் இன்னொரு படி மேல போய் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்பவும் நான் அவர் மேலதான் நம்பிக்கையா. ஒரு வாரம் நமக்கு விடுதலை இல்லைன்னா நம்ம ஆண்டவரை விட்டுடுறோம். ஒரு வாரம் உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவரை விட்டுடுறோம். ஒரு வாரம் நீ போன வேலை உனக்கு கிடைக்கலாம், ஆண்டவர் என்னங்க ஆண்டவர் சொல்லிடுறோம். அவர் சொல்றாரு என்னை கொண்டு போட்டான். அவர் மேல் வச்சிருந்த நம்பிக்கை தாங்க கடைசி அதிகாரத்தில் இரட்டிப்பான நன்மை. எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளனர். காரணம் நம்பிக்கை. இன்னைக்கு 2வது மாதத்துல முதல் வாரத்தில் வந்திருக்கிற சபையே ஆண்டவர் மேல நம்பிக்கை வை. ஒன்னு சொன்ன ஆண்டவருக்கு விட்டு கொடு, 2வது நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவர் விட்டா உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் விடும், சில காரியங்களை விடணும். 2வது நம்பிக்கை. ஆண்டவர் மேல அதிக நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மை தரு. நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு. அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அந்த சகோதரி நினைக்கிறாங்க பணம் செலவழிஞ்சு போச்சு, எல்லாமே ஜீரோ. ஆண்டோடைய வஸ்திரத்தை ஆகிலும் நான் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னு விசுவாசம். அந்த நம்பிக்கை பாருங்க. சீஷர்களுக்கு கூட இல்லை, சீஷருக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்? சீஷர் இடிச்சுட்டே தான் போறாங்க. ஆண்டவரோடு கூட சில மனுஷர் கூட ஆண்டவர் இடிச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஆண்டவரை சில மனுஷர்கள் தொட்டு பார்த்துருப்பாங்க, ஆண்டவரே வாங்கப்பா, ஏசப்பா வாங்கப்பா வாங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா யாருக்கு விடுதலை வருது அப்படின்னா நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் விடுதலை. அப்படி வஸ்திரத்தை மாத்திரம், வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் நான் தொட்டா நான் விடுதலையாகுவேன் என்ற நம்பிக்கை அவளுக்குள்ள பூரணமா இருந்ததுனாலதான் தொட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யார் என்ன தொட்டது? சீசர் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே எவ்வளோ ஜனம் வருது, நெருக்கிட்டு போறோம், இடிச்சிட்டு போறோம், என்ன ஆண்டவரே? இல்ல, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. அப்ப யாருக்கு வல்லமை புறப்படுது அப்படின்னா நம்பிக்கையோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டோட வல்லமை விளங்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்பிக்கை தாங்க நமக்கு. கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை அவசியம், நம்பிக்கை மிக மிக அவசியம். அப்ப வாசிக்கலாம் ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61 அதனுடைய 7வது வசனம் வாசிங்க. 61 7வது வசனம். உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும், லட்சைக்கு பதிலாக தங்க பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் நீங்க இருக்கிற தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி என்னது? ஆண்டவர் ஒரு 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 முறை உன்னை விடுதலை ஆக்கிட்டா, உன்னை உயர்த்திட்டா, அது பர்மனன்ட். நீ பரலோகம் வர வரைக்கும் மாறவே மாறாது. இதுதான் நித்திய வச்சு, இதுதான் நித்திய மகிழ்ச்சி என்பது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக இன்னைக்கு உன் வெட்கம் மாறணுமா? ஐயோ எப்போ பாரு என்னை குறிச்சு, என் சூழ்நிலை குறிச்சு அண்ணால போல அவங்க சக்காலத்தி சொல்றாங்க. ஏப்போ அவங்க சபைக்கு எல்லாம் எப்பெல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லி அழ வச்சுட்டே இருப்பாங்க. சபைக்கு ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு போகிற சமயத்துல தான் ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களை அழ வச்சுட்டு இருப்ப, சாப்பிடாம அழுதுட்டு இருப்பாங்க. இதே போல உன் சூழ்நிலை குறிச்சு எத்தனை பேர் உன்னை குறிச்சு உன்னை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி உன்னை அழ வச்சிருக்கிறாங்களோ, துக்கப்பட வச்சிருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பு, உன் வெட்கம் மாறும். சொல்லுங்க ஆமென். உன் நம்பிக்கை மாறுங்க, உன் நம்பிக்கையின்படி எல்லாம் மாறும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பல. இன்னைக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கிறியா? ஆண்டவரை விடுவிப்பாருங்க நம்பி இருக்கிறியா? ஆண்டவனுடைய நிலைமையை மாற்றுவார் நம்பி இருக்கிறியா? ஆண்டவருடைய சூழ்நிலை மாற்றுவார் நம்பி இருக்கிறியா? உன் வெட்கம் இன்னைக்கு மாறும். 2வது லட்சை, மாறாத சில பெயர், மாறாத சில பெயர். நம்ம குடும்பத்துக்கே அந்த பெயர் வச்சிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, லட்சைக்கு பதிலாய் தங்க பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதை நிமித்தம் தங்க தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம். சபையே, எதுல நீ அவமானப்பட்டிருக்கிறியோ, எதுல வெட்கப்பட்டிருக்கிறியோ, ஆண்டவர் சொல்றாரு, உன் வெட்கத்தை மாற்றுவதற்கு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சில பேர் நினைக்கிறேன், பிரச்சனை நான் இன்னும் சொல்லவே இல்லையே, எப்படி ஆண்டவர் விடுவிப்பாருன்னா? இல்ல, ஆண்டவர் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளையை தருகிற தகப்பன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளையை தருகிற தகப்பன். நீ செபிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தேவை அறிந்திருக்கிற தகப்பன் சொல்றாரு, உன் வெட்கத்துக்கு பதிலான இரட்டிப்பான நன்மையை தருவேன். உன் வெட்கத்தை மாற்றுவதற்கு ஒன்று சொன்ன, விட வேண்டியதை விடணும். 2வது ஆண்டவரை நம்பணும். சொல்லுங்க, 1 விட வேண்டியதை
சொல்லுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவனை உயர்த்துவதற்கு. கையை பிடிங்க, ரொம்ப தூரத்தில் உட்காந்து கையை பிடிங்க. ஆண்டவனை உயர்த்துவதற்கு, ஆண்டவனை மேன்மைப்படுத்துவதற்கு, ஆண்டவனை ஆசீர்வாதமாக வைப்பதற்கு விட வேண்டியதை விட்டு. ரெண்டாவது, உன் வெட்கம் மாறுவதற்கு. சொல்லுங்க, உன் வெட்கம் மாறுவதற்கு, உன் லட்சம் மாறுவதற்கு ஆண்டவர் அதிகமாக நம்பு. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தகப்பன். நீ என்ன நிலைமையில் இருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ எவ்வளவு கவலையோடு வந்திருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் அதுல 3வது வசனத்துல வாசிக்கிறோம். 3வது வசனம் வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்க தான் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. சபையே, எதெல்லாம் உனக்கு மைனஸா இருந்துச்சோ அந்த மைனஸை பிளஸ்ஸா மாற்றுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, வீடு நம்பு. உன் மைனஸ் எதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் மைனஸ் 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 சொன்னாங்களோ அவையே பிளஸ்ஸா மாறுவதற்கு விட்டு நம்பு. ஆண்டவனை உயர்த்துவார், ஆண்டவனை மேன்மைப்படுத்துவோம். வேதம் சொல்லுது, எவரையும் மேன்மைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம், அவருடைய கரத்தினால் ஆகும். நம்ம ஆராதிக்கிற தகப்பனால் ஆகும். அப்போ வேதம் சொல்லுது 2 மடங்கு ஆசீர்வாதம். அதுதான் நாகும் ஏதுன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், நாகும் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தையே, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன சூழ்நிலை வந்திருக்கிறையோ அதை அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது, தம்மை நம்புகிறவர்களை அவர் முழுமையா அறிந்திருக்கிறார். இப்போ தகப்பன், தாய் தகப்பன் சொல்லுவாங்க, இல்லையே ஒரு மாதிரி இருக்கிற ஏதாச்சும் பிரச்சனையான்னு வாங்க பிள்ளைகளை பார்த்து, ரொம்ப டல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதிகமாக சொல்ற வார்த்தை அவங்களா தான் இருக்கும். இல்லையே கொஞ்சம் எழுச்ச மாதிரி இருக்கிறியே, முன்ன மாதிரி இல்லையே, துக்க முகமா இருக்குது, சந்தோஷமா இல்லை, சில கண்டுபிடிப்பாங்க தாய் தகப்பன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர், தம்மை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவளை குறித்து அவர் நன்கு அறிஞ்சிருக்கிறார். நீ அழறது ஆண்டவருக்கு தெரியும், நீ தனிமையில துக்கப்படுறது ஆண்டவருக்கு தெரியும், சொல்ல முடியாத கவலை இருக்குது என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நான் அறிஞ்சிருக்கிறேன், அவைகள் எல்லாம் அறிஞ்சிருக்கிற. கடைசியா சொல்லி முடிக்கிற எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11-12வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபையே, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை துறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். 13வது வசனம், என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிரேத குழி என்பது என்னது? பிரேத குழினா அடைக்கப்பட்டது, திரும்ப திரும்ப திறக்க முடியாது. ஒன்ஸ் அவ்வளவுதான் வச்சுட்டாங்களா, அவ்வளவுதான். அப்போ அடைக்கப்பட்டது, வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்படி என்கிற சில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அதை வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள போறீங்க. சிலது அவ்வளவுதான், நீயே மறந்துட்டு இருப்ப. சில ஆசீர்வாதம், சில விடுதலை நீயே மறந்துட்டு இருப்ப. அதே காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, அவைகளை நான் வெளிப்பட பண்ண போறேன், திரும்ப அதை நான் தழைக்க பண்ண போறேன், திரும்ப அதை செழிக்க பண்ண போறேன், திரும்ப அதை துளிர் விட்டு அது பூத்து காய்த்து நிரப்புகிற காலங்களை நான் செய்ய போகிறேன். அதை வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்வீங்க.
அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்ற, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அழைக்கிறாரா? ஆண்டவர் பேசுறாரா? சொல்லும்படி என்ன கேட்கிறேன்னு சொல்லணும். சொல்லுங்கப்பா, விட்டுறேன்னு சொல்லணும். சாமுவேல் சிறு பிள்ளையா இருந்தாலும் அவருக்கு சொல்லி அனுப்புறாரு. இப்போ ஒருவேளை அந்த சத்தம் திரும்ப மூன்றாவது விசை வந்தா சொல்லு, இதோ இருக்கிறேன்னு சொல்லு. அப்போ ஏலிக்கு கேட்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், விட்டு எதெல்லாம் பாவத்தை விடுற பிள்ளைகளுக்கு தான் சில சத்தம் கேட்கும். எதெல்லாம் விடணுமோ அதை விடுகிற பிள்ளைகளுக்கு தான் சில உயர்வு. சில அவன் நம்பிக்கையா இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை, நம்பிக்கையோடு வருகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு ரெட்டிப்பான நன்மை. அப்ப இந்த சத்தம் சிறு பிள்ளையா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் ஆண்டவர் அழைக்கிறாரா? உடனே விட்டுரு ஆண்டவரே, என் சூழ்நிலை விட்டுரு ஆண்டவரே, என் நிலைமையை விட்டுற, எல்லாவற்றுக்கும் முதன்மையா உண்மை வைக்கிறேன் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் காரணர், எல்லாவற்றுக்கும் காரணர் சபையே. ஆகாய் 2:19 வாசித்த வார்த்தையின்படி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 100 வயசாயிச்சு ஆபிரகாமுக்கு. அவர் சொன்னதை நிறைவேற்றார். ஆண்டவர் சொன்ன சில காலங்கள் வருவதற்கு முன்னாடி சாராலும் ஆபிரகாமும் சில பிளான் பண்ணி இன்னைக்கு தேவையில்லாத ரூட்ல போனாலும் ஆண்டவர் சொன்னாரா, அதை நிச்சயம் செய்வார் என்கிற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும். அது நாட்கள் கடந்து போனாலும், வருஷங்கள் கடந்து போனாலும், கர்த்தர் செய்வேன்னு சொன்னதை அது செய்தே ஆவார். அதுக்காக ஆண்டவர் சில காலம் போயிடுச்சிங்க, சில மாதம் போயிடுச்சுன்னு சொல்லி நீயே உனக்கான ஒரு ரூட்டை வச்சுக்காது. ஆகார், இஸ்மவேல் இவங்களே ஒரு பிளான் பண்றாங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. அழைத்து நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார், அது செய்வார். ஆனா அதுக்கு முன்னாடி நாமளே ஒரு பிளான் பண்ணி போயிடக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். முடிந்து அப்படியே நேர்முழங்கால் படிட்டு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லுங்க. அப்படியே முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். எல்லாரும் இன்னைக்கு விடுதலை பெற வேண்டியவர்கள், ஆசீர்வாதம் பெற வேண்டியவர்கள், சுகம் பெற வேண்டியவர்கள், நிலைமை மாறும் நினைக்கிறவங்க அப்படி நேர்முழங்கால நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுது, அழைக்கப்படும் போது விட்டுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வருவதற்கு முன்னாடி விட்டுட்டு வா. அதை பிடிச்சிட்டு வராது, அதை எடுத்துட்டு வராது, அதோடு வராது. பாவத்துல ஆமென், வேதம் சொல்லுது, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற சபையே சுத்த கண்ணன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஓ ஹalleluya, ஹalleluya. ஒப்பு கொடுங்க சபையே. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாம் மாறட்டும். இன்னைக்கு எதெல்லாம் வேண்டாதவர்கள் எல்லாம் என்கிட்ட இருந்து எடுங்கப்பா. வேண்டாதவர்கள் எல்லாம் என்கிட்ட எடுங்க ஆண்டவரே. வேண்டாத சூழ்நிலை என்னை விட்டு இன்னைக்கு வெளியேறட்டும். வேண்டாத பாவ காரியங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். துன்மார்க்கமான செயல்கள், குறியைகள் இன்னைக்கு வெளியேறட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம்மையை என்னை இதுவரைக்கும் கைவிடவே இல்லை. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன்.
இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர், வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். சொல்லுங்க, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே எல்லோகே. கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். ஓ சொல்லுங்க, எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. ஆமே, உன் தாயை என்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி நான் வெட்கப்படவே மாட்டேன் ஆண்டவரே. உன் தாயை என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தருவீங்கப்பா. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப செய்து. ஓ எல்லோகே எல்லோகே. நல்ல கரங்களை தட்டி பெற்றிக்கோ. ஆமே, எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். சபையே, உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை கைவிடல. வெறும் கையால் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்திவோ. வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. சொல்லுங்க, உம் தாயை என்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி ஆமே நாமே நாமே. ஓ உம் தாயை திரும்ப செல்லாமே. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தே. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு. கையை தட்டி சொல்லு. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. சபையே, எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை கைவிடல. சொல்லுங்க, உம்மை நம்பி ஆமே நாமே. என்னை கைவிடாத தெய்வம், என்னை வெட்கப்படாத வைக்கிற தெய்வம். ஓ வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தாயை என்னை கைவிடவே உம்மை நம்பி
ஆமே நாமே உம் தாயே என்னை கைவிடல. ஆமாண்டவரே, உம்மை நம்பி வருகிற ஜனங்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லைப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், கைவிடுவதே இல்லை. ஆமே, நீ பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி, பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி திருவிழா ஐக்கியமாக இருக்கிறவர்கள் மாத்திரம் அப்படி வட்டமாய் நமக்கு ஆர்வம்